அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. எப்படி சனிக்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாள் சன்னதி கூட விநாயகர், வெங்கடேச பெருமாள், அதே மாதிரி அங்க கூட ஆஞ்சநேயர், இவங்க 3 பேரையும் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி தவறாம நெய் தீபம் போட்டு வாரம் வழிபட்டு வரும் போதும், இந்த சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போதும் இந்த கண்டக சனியோட பிரச்சனைல இருந்து கன்னிராசி கல்யாணக்காரங்க விடுபட்டு மேன்மேலும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாங்கிறது நம்மளுடைய கருத்துங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜித இணைஞ்சிருக்காரா, இல்ல கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பலன்கள் கண்டக்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுப்பல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரகுராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.